மளிகை கடைக்காரர்களே, உஷார் 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 என்ற தொடர் வீடியோக்களில் இது ஒரு முக்கிய பதிவு. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஒரு மாதத்தில் அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்கிறது பாரம்பரியமாக 75 வருஷமாக நடந்துட்டு இருக்க ஒரு சராசரியான விஷயம். மாதம் மாதம் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கடைகளில் கொடுத்து அதுக்கு ஒரு 3000 இருக்கலாம் வேல்யூ, இல்லை 5000 இருக்கலாம், இல்லை ஒரு 10,000 இருக்கலாம். இதை வச்சு தான் நம்மளுடைய அந்த மாத வணிகம் லாபகரமாக ஓடும். இப்போது இந்த பிளிங்கிட் போன்ற நிறுவனங்கள், ஜெப்டோ போன்ற நிறுவனங்கள் என்ன புதிய தந்திரத்தை கொண்டு வந்திருக்காங்கனாக்க, குடும்பங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்க போகிறாங்க. இதுக்கு பேர் லாயல்ட்டி கார்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன லாயல்ட்டி கார்டுன்னா, தொடர்ந்து அவங்கக்கிட்ட வாங்கணும். அந்த கார்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு 10,000 மதிப்புக்கு லோட் பண்ணி வச்சுடுவாங்க. 10,000 அவங்க பொருளை ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அப்போது அவங்க யார், நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம கடைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 10,000 அவங்க கொடுத்த கார்டில் வாங்கிட்டு அந்த 10,000 அவங்க ஸ்வைப் பண்ணினாங்கனாக்க 10,000 கடன் வழங்கப்படும். ஸ்வைப் பண்ணி காசு கொடுக்கல, 10,000 கடன் வழங்கப்படும். வாங்கின பொருட்களுக்கு 30 நாளில் அவங்க பே பண்ணலாம், இல்லை 45 நாளில் பே பண்ணலாம். அது வரைக்கும் எந்த விதமான வட்டியும் இருக்காதுன்னு அறிவிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த குயிக் காமர்ஸ் நிறுவனத்துக்கு தேவை நம்ம வாடிக்கையாளர்கள் அவர்களிடம் நிரந்தரமாக வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி சலுகையை கொடுத்து, கடன் கொடுத்து நம்ம வாடிக்கையாளர்கள் அங்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, முதல்ல போகும்போது பார்த்தாக்க நம்மக்கிட்ட மாதம் மாதம் வாங்குகிற ஒரு 5,000 பொருள் அவங்களுக்கு 3,000 தான் ஆகும். 2,000 மிச்சம். அப்போது கடன் வேறு. அப்போ இந்த சலுகைக்கு எந்த குடும்ப பெண் மயங்க மாட்டாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். அநேகமாக நம்ம மனைவியே கூட நமக்கு தெரியாமல் குயிக் காமர்ஸில் போய் வாங்குறது தான் புத்திசாலின்னு கூட நினைக்க தொடங்கிடுவாங்க. ஏன்னால் நம்ம கடையில் வாங்கினா ரூ. 100 பொருளை ரூ. 80 விற்கிறோம். குயிக் காமர்ஸில் இப்போ போனாங்க ரூ. 50 கிடைக்குது, நமக்கு இவ்வளோ மிச்சம் கிடைக்குது, புருஷன் கடையில் போய் வாங்க வேணான்னு தோணினாலும் தோணும். கண்டிப்பாக இன்றைக்கி அந்த நிலைமைக்கு அவங்க பிளான் போட்டு மூவ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு முறை ஒரு வாடிக்கையாளர்கள் மாதம் உங்கள்கிட்டேருந்து வாங்குகிற வாடிக்கையாளர்களை இந்த குயிக் காமர்ஸ் நிறுவனம் நம்மக்கிட்டேருந்து அபகரிச்சிட்டாங்கன்னா நிரந்தரமாக அவர்கள் நம்மிடம் வர வாய்ப்பே இல்லை என்பதனை புரிந்து கொண்டு, தேசிய சிறு குறு மளிகை வணிகர்கள் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்காக நாம் எடுத்திருக்கும் முயற்சியை நீங்கள் வலிமையாக ஆதரித்து உங்களால் முடிந்த துரிதமான போராட்டத்திற்கு நீங்கள் அனைத்தையும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.